இன்றைய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பிள்ளையான் கைது, மட்டக்களப்பில் வெடிகொளுத்தி கொண்டாட்டம். மக்களே அவதானம், இன்று இடியுடன் கூடிய மழை, வெளியான அறிவிப்பு. காணாமல் போனவர்களின் உறவுகளுக்கான நீதி, அரசாங்கம் விடுத்த அறிவிப்பு. சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு 500 பொருட்களின் விலை குறைப்பு, மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல். தொடர்பென விரிவான செய்திகள். தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரும் முன்னாள் கிழக்கு மாகாண முதலமைச்சருமான பிள்ளையான் என்று அழைக்கப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தன் கைது செய்யப்பட்டதற்கு மட்டக்களப்பு நகரில் மக்கள் நேற்று பட்டாசுகளை வெடித்து மகிழ்ச்சி தெரிவித்தனர். கொழும்பு குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் மட்டக்களப்பு வவுனிக்கரை சாலையில் உள்ள கட்சி தலைமையகத்தில் பிள்ளையான் கைது செய்யப்பட்டு கொழும்புக்கு அழைத்து செல்லப்பட்டார். இந்நிலையில் பிள்ளையான் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து பொதுமக்களின் எதிர்வினையை கொண்டாட்ட பட்டாசுகள் பிரதிபலித்தன. நாட்டின் பல பகுதிகளில் இன்று இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. அதன் அடிப்படையில் தென் மாகாணத்தில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். பிற்பகல் அல்லது இரவு நேரங்களில் நாட்டின் பிற பகுதிகளில் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மேற்கு மாகாணம் மற்றும் புத்தளம் மாவட்டத்தின் கடலோர பகுதிகளில் காலை வேளையிலும் மழை பெய்யக்கூடும். சப்ரகமுவ தெற்கு, மத்திய, ஊபா மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சில இடங்களில் சுமார் 75 மில்லிமீட்டர் வரையிலான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். சப்ரகமுவ, மத்திய, ஊபா மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சில இடங்களில் காலை வேளைகளில் மூடுபனியுடன் கூடிய வானிலை எதிர்பார்க்கப்படலாம். இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது பலத்த காற்று மற்றும் மின்னலினால் ஏற்படும் சேதங்களை குறைத்துக் கொள்ள போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் தயவு செய்து கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. காணாமல் போனவர்கள் தொடர்பான அநீதிகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை உறுதி செய்வதில் அரசாங்கம் உறுதியாக இருப்பதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய அறிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே பிரதமர் இன்று நாடாளுமன்றத்தில் இதனை தெரிவித்துள்ளார். அதன்போது மேலும் கருத்து தெரிவித்த பிரதமர், காணாமல் போனவர்கள் தொடர்பான பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்குவதில் அரசாங்கம் உறுதியாக உள்ளது. இருப்பினும் இந்த விசாரணைகளை நாங்கள் தனிப்பட்ட அடிப்படையில் நடத்த முடியாது. இதுபோன்ற விடயங்கள் சட்ட ரீதியாகவும் நிர்வாக ரீதியாகவும் தீர்க்கப்பட வேண்டும். கடந்த ஆண்டுகளில் நிர்வாக மற்றும் அமைப்பு ரீதியான தோல்விகள்தான் இந்த விடயங்களில் தாமதத்திற்கு முக்கிய காரணமாக அமைந்தன. எனவே இதுபோன்ற பிரச்சனைகள் கவனிக்கப்பட வேண்டியவை என்று தெரிவித்துள்ளார். மேலும் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை ரத்து செய்வது குறித்த பரிந்துரைகளை வழங்க நீதி அமைச்சினால் சமர்ப்பிக்கப்பட்ட முன்மொழிவுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் பிரதமர் ஹரணி அமரசூரிய குறிப்பிட்டார். இலங்கையில் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட 500 வகையான பொருட்களின் விலைகளை குறைத்துள்ளதாக வர்த்தக அமைச்சு தெரிவித்துள்ளது. சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி அரிசி, டின்மீன், சிவப்பு சீனி, பெரிய வெங்காயம் உள்ளிட்ட பல்வேறு அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளதாக வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். அதே சமயம் குறித்த பொருட்களை சந்தை விலையை விடவும் மிக குறைந்த விலையில் சதோச ஊடாக இம்மாதம் முழுவதும் பொதுமக்கள் பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார்.